வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு தியரி பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ ஃப்ளக்ஸ் அண்ட் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். நான் முத்துலக்ஷ்மி கனகராஜ், குவாலிட்டி எக்ஸ்பர்ட், ஏஎஸ்என்டி லெவல் 3 இன் ஆல் மெத்தட்ஸ், ஏபிஏ, பிஎம்பி அண்ட் ஃப்ரோசியோ லெவல் 3 சர்டிஃபிகேஷன் ஹோல்டர். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். ஃபர்ஸ்ட் ஃப்ளக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேக்னட்டிசம்னா ஒரு மேக்னெட்டோட பவர், அதில் எத்தனை லைன்ஸாக பாயுது, அதாவது அதோட நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் வந்துட்டு நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளக்ஸ்க்கு ஏதாவது அப்டக்கல் இருந்தால், அதாவது ஏதாவது தடை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளக்ஸ்லேருந்து வெளில வரும், அதாவது லூப்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு அந்த வழியில் ஏதாவது கிராக்கோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லூப் வந்துட்டு க்ளோஸ்டாக கண்டினியூ ஆகாது. ஸோ அந்த மாதிரி வெளியில் வரும்போது அதில் லீக்கேஜஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீக்கேஜை தான் நம்ம மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங்கில் டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லீக்கேஜை வச்சு தான் இந்த இடத்துல வந்துட்டு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதில் ஃபஸ்ட்டு 6A வந்துட்டு ஹார்ஷூ மேக்னெட். ஹார்ஷூ மேக்னெட்டில் வந்துட்டு இதுக்கு டிஸ்டிங்க்டாக நார்த் அண்ட் சவுத் போல் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஸோ இதுதான் நார்த் போல் அண்ட் இது வந்துட்டு சவுத் போல். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு எப்போவுமே நார்த்துலேருந்து சவுத்துக்கு ஏரில் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் லைக் அயன் மாதிரி மெட்டீரியல் வந்துட்டு போல்ஸ்க்கு நடுவில் மட்டும்தான் அட்ராக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெண்ட் மேக்னெட் எண்ட்ஸ். பெண்ட் மேக்னெட் எண்ட்ஸ் அப்படின்னா நெருங்கின மேக்னெட்டிக், அதாவது இந்த ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அதாவது அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்துட்டு ரொம்ப அதிகமாகும். ஸோ நம்மளுக்கு டென்சிட்டி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது ஒரு சின்ன கேப்பில் கூட பார்ட்டிகிள்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங் லீக்கேஜ் ஃபீல்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணும். ஏன்னா நார்த் அண்ட் சவுத் போல் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், ஆப்போசிட் போல்ஸ் வந்துட்டு எப்போவுமே அட்ராக்ட் பண்ணும். ஸோ சின்ன கேப் இருந்தாலும் அதில் வந்துட்டு பார்ட்டிகல்ஸ் வச்சோன்னா ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸ்ட்ரென்த்தும் வந்துட்டு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் க்ளோஸ்டு ரிங் மேக்னெட். இது ஒரு சர்க்குலர்லி மேக்னட்டைஸ்டு ஆப்ஜெக்ட். சர்க்குலராக தான் இருக்கும். இதுக்கு எக்ஸ்டர்னல் போல்ஸ் இருக்காது. ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ்டர்னல் போல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ லீக்கேஜ் ஃபீல்டும் இதில் இருக்காது. ஃப்ளக்ஸு ஃபுல்லாகவே வந்துட்டு ஆப்ஜெக்ட்குள்ளேயே இருக்கும். என்டையர்லி இன்டர்னலாகவே இருந்தாலும் ஃப்ளக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஆப்ஜெக்ட்குள்ளேயே தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு க்ளோஸ்டு ரிங் அப்படின்னு சொல்லுவோம். கிராக்ஸ் இன் சர்க்குலர் ஃபீல்டு. இதில் ஒரு க்ளோஸ்டு ரிங் மேக்னெட்டில் கிராக் வந்துருச்சு அப்படின்னா, இப்போது ஒரு க்ளோஸ்டு ரிங் மேக்னெட்டில் சென்டரில் வந்துட்டு ஒரு கிராக் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு லீக்கேஜ் வந்துட்டு க்ரியேட் ஆகும். இதில் நார்த் அண்ட் சவுத் போல் வந்துட்டு க்ரியேட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக நார்த் அண்ட் சவுத் போல் க்ரியேட் பண்ணும். அதுதான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், ஒரு பெரிய மேக்னெட் வந்துட்டு பிரேக் ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி, இப்போ இது சவுத்து இது நார்த் அப்படின்னா இது வந்துட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி 2 மேக்னெட்டாக தான் வந்துட்டு அது செயல்படும். சேம் அதே தான் இங்கேயும். ஒரு சர்க்குலர் மேக்னெட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிராக் இருக்குது அப்படின்னா அதில் நார்த் அண்ட் சவுத் போல் வந்துட்டு லோக்கலாக க்ரியேட் பண்ணும். அப்போது ஃப்ளக்ஸ் வழியாக லீக் ஆகும். ஸோ இந்த லீக்கேஜ் ஃபீல்டு வந்துட்டு மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸை அட்ராக்ட் பண்ணி ஒரு விசிபிள் இண்டிகேஷனை க்ரியேட் பண்ணும். அந்த விசிபிள் இண்டிகேஷன் தான் வந்துட்டு அதை தான் நம்ம கிராக் இருக்கிறதா நமக்கு காட்டும். அந்த விசிபிள் இண்டிகேஷன் தான் இது டிஃபெக்ட் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். ஸோ இதுதான் சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில் என்னென்ன மாதிரி மேக்னெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாங்கிடியூனல் மேக்னெட்டிசம். லாங்கிடியூனல் மேக்னெட்டிசமில் பார் மேக்னெட் இதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் அண்ட் ஹார்ஷூ மேக்னெட்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் வந்துட்டு எண்ட்ஸில் இருக்கும். சேம் நார்மல் மேக்னெட் மாதிரி தான் நார்த் அண்ட் சவுத் போல் வந்துட்டு அந்த எண்டில் வந்துட்டு இருக்கும். ஃபீல்டு லைன் வந்துட்டு போல்ஸ்க்கு நடுவில் உள்ளே தான் ட்ராவல் பண்ணும். 2 போலுக்கு நடுவுலையும் உள்ளே மட்டும்தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அவுட் சைடு வந்துட்டு நார்த் டு சவுத்தும், இன்சைடு வந்துட்டு சவுத் டு நார்த் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்துட்டு நடுவில் உள்ளே மட்டும்தான் ஃபீல்ட் லைன்ஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணும். டிஸ்கண்டினியூட்டிஸ்.
டிஸ்கன்டினியூட்டிஸ்னால் வெளியில் இருக்கிற டிஸ்கன்டினியூட்டிஸ், அதாவது கிராக் அந்த மாதிரி வெளியில் நம்மளுக்கு காட்டுற டிஸ்கன்டினியூட்டிஸை வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஃப்ளோவை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு ஒரு கிராக் இருக்குது. ஸோ இந்த கிராக்கில் வந்துட்டு நம்ம அந்த ஃப்ளெக்ஸ் லைன்ஸ் வந்துட்டு க்ளோஸ்டு லூப்பாக போகாது. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லீக்கேஜ் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லீக்கேஜ் ஃபீல்டு வந்துட்டு இந்த லீக்கேஜ் வந்துட்டு ஃப்ளக்ஸ் ஃப்ளோவை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். அது செகண்டரி போல்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணி லீக்கேஜ் ஃபீல்டை உண்டாக்கும். அதாவது செகண்டரி ஃபீல்டு மாதிரி க்ரியேட் ஆகும். அப்படி மீன்ஸ் நம்ம இங்கே வந்துட்டு நம்ம மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸை வந்துட்டு நம்ம மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ்னால் அயன் பவுடர் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அது ஃபுல்லாக வந்துட்டு இந்த இடத்துல கேதர் ஆகிடும். அந்த மேக்னடைசேஷன் மூலமாக இந்த இடத்துல கேதர் ஆகிறனால தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கிராக் இருக்குது அப்படின்றதே டிடெக்ட் பண்ணும். ஸோ இந்த லீக்கேஜ் ஃபீல்டு வந்துட்டு கவர் ஆகி இந்த இடத்துல நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் நம்மளுக்கு காட்டும். ஃபைன். நேரோ கிராக்ஸை கூட டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு, ரொம்ப சின்ன கிராக்காக இருந்தால் கூட டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் லீக்கேஜ் ஃபீல்டை உண்டாக்கி மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸை ஃபுல்லாக வந்துட்டு ஹோல்ட் பண்ணும். ஸோ மேக்னெட்டிக் இதுதான் வந்துட்டு டிஸ்கன்டினியூட்டிஸில் என்ன மாதிரி டிஸ்கன்டினியூட்டிஸ்லாம் வந்துட்டு நம்ம சின்ன நேரோ கிராக்காக இருந்தால் கூட நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி காமிச்சிடும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ஃபீல்டு இன்டென்சிட்டி. இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஒரு லீக்கேஜ் ஃபீல்ட் எத்தனை ஸ்ட்ராங் பார்ட்டிகல்ஸை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் இதுதான். ஸோ அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் லைன். இந்த ஃப்ளெக்ஸ் லைன் தான் வந்துட்டு நம்மளுக்கான ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு கம்மியாக இருக்கா இல்லைனா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லும். ஃபீல்டு எவ்வளோக்கு ஸ்ட்ராங்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு லீக்கேஜும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஃப்ளக்ஸ் லைன்ஸ். இப்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்துட்டு 4 இருக்குது, நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்துட்டு 10 இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு டெப்த் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி. டிஸ்கன்டினியூட்டி வந்துட்டு எத்தனை டெப்த் இருக்குது, அதாவது எவ்வளோ டெப்த்து, அதாவது இப்போ மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சர்ஃபேஸும் சப் சர்ஃபேஸில் அப் டு 1.5 to 2 mm வரைக்கும் மட்டும்தான் வந்துட்டு நம்ம டிஃபெக்ட்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப் டு ரூட் வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் இதில் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்கு நம்ம வேறு டெஸ்டிங் மெத்தட் சூஸ் பண்ணுவோம். அது இந்த டெப்த் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டியும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ஃபேஸோடு கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வித் ஆஃப் ஏர் கேப் அட் த சர்ஃபேஸ். நார்த் அண்ட் சவுத் போலுக்கு நடுவில் இருக்கிற கேப்பு, இந்த கேப் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் லீக்கேஜ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். கிரேட்டர் இன்டென்சிட்டி அண்ட் கர்வேச்சர், அதாவது லீக்கேஜ் ஃபீல்டோட வேலை வாங்கி இருக்கிறது, லீக்கேஜ் ஃபீல்டோட இருக்கிறது மோர் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹோல்ட். எவ்வளோக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுதோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கிளியரான அதாவது கிளியரான ஐடென்டிஃபிகேஷன் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்துட்டு லீக்கேஜ் இருக்குது, இந்த இடத்துல மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ ஹோல்டாக இருக்கோ அந்தளவுக்கு அந்த இடத்துல வந்துட்டு கிராக்கோட டெப்த்து இருக்குது அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்து வந்துட்டு சப்சர்ஃபேஸ் டிஸ்கன்டினியூட்டிஸ். சர்ஃபேஸ்க்கு அடிப்பக்கமாக இருக்கிற டிஃபெக்ட்ஸ், அதாவது நம்ம சொன்னேன் இல்லையா, இது மேலே இருக்கிறது தான் சர்ஃபேஸு, இந்த 1.5 to 2 mm வரைக்கும் இருக்கிற அந்த டிஃபெக்ட்ஸ் தான், இதை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சப்சர்ஃபேஸு அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது சர்ஃபேஸ்க்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வெளியே வந்தால் திரும்பவும் உள்ளே போகும், ஒரு லீக்கேஜ் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும் இந்த இடத்துல தான். ஸோ இந்த டிஃபெக்ட்ஸை வந்துட்டு டிடெக்ட் பண்ணுறதுக்கு சில ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்துட்டு ப்ராக்சிமிட்டி டு சர்ஃபேஸ்க்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு மேட்டர். சைஸ் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் டிஃபெக்ட் வந்துட்டு டிஃபெக்டோட சைஸ், ஷேப் அண்ட் பாத், இது மூணும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சைஸோட டிஃபெக்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு சர்ஃபேஸோட கனெக்ட் ஆகிருக்கணும். செகண்ட் வந்துட்டு அந்த டிஃபெக்டோட சைஸ் அண்ட் ஓரியன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேர்ட் ஒன்று வந்துட்டு இன்டென்சிட்டி அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அப்ளைடு ஃபீல்டு, நம்ம கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் அண்டு எவ்வளோ யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணியும் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு சப்சர்ஃபேஸ் டிஸ்கன்டினியூட்டிக்கு என்னென்ன டிபெண்ட் பண்ணி அந்த நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்றது, இந்த 3 ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி ஓரியன்டேஷன். மோர் சென்சிட்டிவ் டிடெக்ஷன் எப்போ நடக்கும்னா டிஸ்கன்டினியூட்டி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃப்ளோக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது,
அதுதான் மேக்ஸிமம் லீக்கேஜாக இருக்கும். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்கண்டினியூட்டி வந்துட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃப்ளோவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். இது ஃப்ளக்ஸ் லைன் அப்படின்னா டிஃபெக்ட் வந்துட்டு இப்போது இந்த இடத்துல இப்படி ஃப்ளக்ஸ் லைன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா டிஃபெக்ட் வந்துட்டு இந்த இதில் இந்த மாதிரி பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ டிஃபெக்ட் லைன்ஸ் இப்படி இருக்குன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் அதை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு லீக்கேஜ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு லீஸ்ட் ஆர் நோ இண்டிகேஷன். இது எப்போ அப்படின்னா டிஸ்கண்டினியூட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கும்போது, அதாவது இப்போது ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குன்னா இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல டிஃபெக்ட் வந்துட்டு ஃப்ளக்ஸ் லைனுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா ஒன்று நோ லீக்கேஜாக இருக்கும், இல்லை அப்படின்னா ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ ஓரியன்டேஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். எந்த ஓரியன்டேஷனில் லீக்கேஜ் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃப்ளக்ஸ் லைன்ஸோட ஓரியன்டேஷனும் சரி, நம்மளோட டிஃபெக்டோட ஓரியன்டேஷனும் சரி பெர்பெண்டிகுலராக இருக்கா பேரலாக இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்மளால் ஈஸியாக வந்துட்டு டிஃபெக்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் இண்டிகேஷன். ஃபார்மேஷன் ஆஃப் இண்டிகேஷன் ஃபைனலாக எப்படி நமக்கு டிஃபெக்ட்ஸ் தெரியுதுன்றதை பார்ப்போம். பார்ட்டிக்கல் அட்டென்ஷன். மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் லீக்கேஜ் ஃபீல்டில் கலெக்ட் ஆகி ப்ராப்பர் லைட்டிங் கீழே விசிபிள் இண்டிகேஷனாக ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்ட்டிக்கல் அட்ராக்ஷன். நல்லா தெளிவாக கவனிங்க. மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் லீக்கேஜ் ஃபீல்டில் கலெக்ட் ஆகி ப்ராப்பர் லைட்டிங்க்கு கீழே விசிபிள் இண்டிகேஷனாக ஃபார்ம் பண்ணணும். அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ராப்பர் லைட்டிங் வந்துட்டு மஸ்ட்டு. அது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாண்டர்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ நானோமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும், இல்லை யூவி லைட் யூஸ் பண்ணணுமா, இல்லை நார்மல் லைட் யூஸ் பண்ணணுமா அப்படின்றது ஸ்டாண்டர்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாமே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் பேசிஸில் தான் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோல்டிங் ஃபோர்ஸ் ஆன் பார்ட்டிகல்ஸ். எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா பார்ட்டிக்கலோட ஷேப் ஃபஸ்ட்டு, லோக்கல் ஃபீல்டு இன்டென்சிட்டி, அதாவது லீக்கேஜ் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்றது. ஏன்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஸ்ட்ரென்த்திங்காக இருந்தது அப்படின்னா ஃபீல்டு இன்டென்சிட்டியும் லீக்கேஜோட இன்டென்சிட்டியும் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்துட்டு நார்மலாக இருக்குன்னா லீக்கேஜ் ஃபீல்டும் வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும். ஸோ கர்வேச்சர் ஆஃப் த லீக்கேஜ் ஃபீல்டோட வேலை வாங்கி இருக்கிறது தான் வந்துட்டு கர்வேச்சர் ஆஃப் லீக்கேஜ் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு லீக்கேஜ் ஃபீல்டுக்கு உள்ள ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு அலைன் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்டிகல்ஸோட அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டைட்டர் லீக்கேஜ் ஃபீல்டு, அதாவது ஸ்ட்ராங்கர் ஹோல்ட், லார்ஜர் அண்ட் கிளியரர் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜர் அண்ட் கிளியரர் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு லீக்கேஜ் ஃபீல்டு எவ்வளோக்கு எவ்வளோ டைட் ஆகுதோ அந்தளவுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு கிளியரான இண்டிகேஷன் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம பார்த்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் பின்னாடி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுக்குரிய ஆப்ஷன்ஸ் என்ன, கரெக்டான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் 4 வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.